மாப்பிளையும் இப்பவே இந்த நிமிஷமே எங்க கூட கிளம்பி நம்ம வீட்டுக்கு வரணும். வா வா போலாம். வேலு, என்ன இதெல்லாம்? அம்மா என்ன சொல்றாங்க? ஆமா செல்வி, அத்தை சொல்றது எல்லாமே உண்மைதான். எப்படிப்பா எப்படிப்பா உங்களால இப்படி எல்லாம் பண்ண முடியுது? ஏன்பா, இந்த வீட்டை மீட்டு கொடுத்துட்டீங்க சரி, ஆனா அந்த வீட்டுல இருக்கிற ஜீவனை எடுத்துட்டு போறேன்னு சொல்றீங்களே, இந்த ஒரு சந்தர்ப்பத்துக்கு தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்களா? அம்மா அப்படி இல்லம்மா. அப்பா பேசாதீங்க. இந்த வீட்டுல எனக்கு எத்தனையோ தடவை அவமானம் நடந்திருக்கு. அது எதையுமே நான் சகிச்சுக்காம நான் கிளம்பி வரணும்னு நினைச்சிருந்தா நான் எத்தனை தடவை இந்த குடும்பத்துல இருந்து என் புருஷனை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கணும். ஏன்பா வரல? ஏன்னா இந்த குடும்பம் உடைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக தான். செல்வி, இந்த கீர்த்தியும் அவ அம்மாவும் இதுக்கு மேல வா இங்க பாருமா, விட்டு கொடுத்தவங்க என்னைக்குமே கெட்டு போனது கிடையாது. கெட்டது மட்டுமே நினைச்சிட்டு இருக்கிறவங்களும் எல்லா காலத்திலயும் கெட்டது மட்டுமே நினைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவங்களும் நல்லது கெட்டது புரிஞ்சுக்கிட்டு நல்லவங்களா மாறுவாங்கம்மா. இந்த குடும்பத்தோட பெருமைய அவங்களும் காப்பாத்துவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் இன்னும் இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வராம இருக்கேன். அத போய் இப்படி கலைக்க பாக்குறீங்களா? வேலு, என்ன இதெல்லாம்? அவங்கதான் மனசாட்சி இல்லாம புத்தி கெட்டு போய் இப்படி ஒரு விஷயத்தை கேக்குறாங்கன்னா நீங்க எப்படி வேலு? இல்லங்க, என்னால யார் பக்கம் நின்னு பேசுறதுன்னு தெரியல. என் குடும்ப தெருவுக்கு போயிடக்கூடாது. அது ஒண்ணு மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி நிக்குது. அம்மாடி, அவங்கிட்ட எதுவும் கேட்காதம்மா. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவனை கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதாமா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். எப்படி அத்த இந்த குடும்பத்தை விட்டு என்ன தள்ளி வைக்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஐயோ அம்மாடி, அப்படிலாம் எதுவுமே இல்ல. அத்த வேண்டாம், நீங்க எதுவுமே சொல்லாதீங்க. அப்போ இவ்வளவு நாளா நீங்க வேற ஒரு பொண்ணாதான் என்ன பாத்துட்டு இருக்கீங்கல்ல? ஐயோ இல்லம்மா, நான் இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? ஆக மொத்தம் எல்லாருமா சேர்ந்து இவ்வளவு நாளா தப்பு கணக்கு தான் போட்டுட்டு இருந்திருக்கீங்க. இங்க பாருங்க, இப்ப சொல்றேன், என் அப்பா அம்மா இல்ல வேற யார் வந்து என்ன இந்த குடும்பத்துல இருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாலும் அது நடக்கவே நடக்காது. இந்த குடும்பத்துக்கும் எனக்குமான பந்தம் நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும். சந்தோஷமோ துக்கமோ இது என்னோட குடும்பம். இந்த குடும்பத்தை விட்டு என்ன பிரிச்சு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறது என் உடம்ப விட்டு உயிரை பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்கு சமம். செல்வி, என்னடி இது? இங்க பாரு, நீதான் குடும்பம் குடும்பம்னு எல்லாரையும் ஒன்னா பாத்துட்டு இருக்க. ஆனா இவங்க எல்லாரும் உன்னை பிரிச்சுதான் பாக்குறாங்க. ஐயோ, இத நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறேன்னு தெரியல. சரிம்மா, எனக்கு புரியறப்ப புரியட்டும். அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். இந்த பத்திரத்தை கொடுத்து தானே எனக்கும் என் குடும்பத்துக்கான பாசத்தை வலை பேசுனீங்க. ஏய் மாமா, அது கொடுங்க. இந்தாங்க, நீங்க மீட்டு கொடுத்த பத்திரம். ஐயோ, எங்களுக்கு இந்த சொத்தே வேண்டாம். நாங்க எங்கேயோ போய்க்கிறோம்பா. இதை நீங்க எடுத்துட்டு போங்க. என்ன ஆனாலும் நான் உங்க கூட வரதாவே இல்ல. செல்விமா, அடி பாவி மகளே, போக மாட்டேன்னு சொன்னது பத்தாதுன்னு பத்திரத்தையுமா திருப்பி கொடுக்கறது? இப்ப நடுத்தருவிலையா நிக்க முடியும்? செல்வி, இப்ப
இருக்கிற நிலைமையில நாம இப்படி கோவப்பட்டு பத்திரத்தை வேணான்னு சொல்ற நிலைமையில இல்ல செல்வி. வேலை எனக்கு அது எல்லாமே தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னம்மா சொல்ற? நீ எங்கேயோ போய் கஷ்டப்படவா நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வீட்டை மீட்டுக்கிட்டு வந்திருக்கேன். நீங்க என் மேல இருக்கிற பாசத்துல இந்த வீட்டை மீட்டு கொண்டு வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்பா. ஆனா நீங்க இந்த குடும்பத்தோட சூழ்நிலையை சாதகமா பயன்படுத்தி எங்களுக்கு பாதகம் பண்றதுக்காக இதை செஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. நீ உன் அப்பா புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானாம்மா? பரவாயில்லம்மா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த அப்பாவோட பாசத்தை புரிஞ்சுப்ப. அப்புறம் நீ எங்க கூட எங்கேயும் வர வேண்டாம், இந்த வீட்லயே இரு. என் பொண்ணு புகுந்த வீடு காலாகாலத்துக்கும் நிலைச்சிருக்கணுமே தவிர தப்பா போயிடக்கூடாது. அதனால பத்திரத்தை நீங்களே வச்சுக்கோங்க, யாரும் எங்கேயும் போக வேண்டாம், எல்லாரும் இந்த வீட்லயே இருங்க. என்னங்க என்னங்க பேசுறீங்க? என்னால முடியாது. மணி நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இதுல நீ எந்த மாற்றமும் இல்ல, நீ எதுவும் பேசாத. சொல்றது கேளுங்க. இல்லப்பா, வேண்டாம், இது உங்ககிட்டே இருக்கட்டும். இன்னும் என்னம்மா? அதான் நீ எங்க கூட வரவேணான்னு சொல்றல. எனக்கு அது சந்தோஷம் தான்ப்பா. ஆனா இப்ப இந்த டாக்குமெண்ட்டை நான் கை நீட்டி வாங்கிக்கிட்டா இவ்வளவு நேரம் நான் பேசுனதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நீங்க சொன்ன மாதிரி இந்த குடும்பத்தோட பெருமை காலத்துக்கு நிலைச்சிருக்கணும்னா இந்த பத்திரத்தை உங்க கையில இருந்து நான் எப்படி வாங்குறது? செல்வி, என்னமா பேசுற நீ? நீங்க எங்களுக்காக இந்த வீட்டை ஏலத்துல இருந்து எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குனீங்களோ அந்த பணம் மொத்தத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பத்திரத்தை வாங்குறதுதான் என் குடும்பத்துக்கு பெருமை. ஏமா செல்வி, என்னமா பேசுற நீ? இப்ப நாம இருக்கிற நிலைமையில அவ்வளவு பணத்துக்கு எங்கம்மா போறது? அண்ணி, இப்ப வேணா இது நமக்கு பெருசா தெரியலாம், ஆனா நாம நம்ம வீட்டை முழுமையா நமக்கு சொந்தமாக்கணும்னா நான் சொல்றதுதான் சரி. நாளை பின்ன இதே காரணம் காட்டி யாரும் நம்ம கிட்ட வந்து யாரையும் விலை பேச முடியாதுல. இத பாருங்கப்பா, இப்ப நான் சொல்றேன் சரியா? இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள என் குடும்பத்து மேல விழுந்த இந்த கடனை நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சம்பாதிச்சு உங்க கையில மொத்த பணத்தையும் வட்டியோட திரும்ப கொடுத்துட்டுதான் இந்த பத்திரத்தை உங்ககிட்ட இருந்து நான் மீட்டு வாங்குவேன். இது சத்தியம்.